அன்னைக்கு குரூட் ஆயிலோட விலை வந்து அதிகமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு சர்வதேச அளவுல குரூட் ஆயிலோட விலை குறைஞ்சிருக்கு. குரூட் ஆயில் விலை குறைஞ்சா பெட்ரோல் விலை, டீசல் விலை குறையணுமா இல்லையா? சிலிண்டர் விலை குறையணுமா இல்லையா? ஆனா இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமாக சிலிண்டர் விலை இருக்கிற ஒரே நாடு இந்தியா தான். அதே போல டோல்கேட், இங்க எத்தனையோ வணிக பெருமக்கள் இருக்கீங்க, கார் வச்சிருக்கீங்க, வேன் வச்சிருக்கீங்க, நிறைய பேர் டோல்கேட்டை தாண்டி போவீங்க. இன்னைக்கு டோல்கேட்டோட விலை இப்ப கூட ஏத்துறதா இருந்தாங்க. ஏப்ரல் 1ஆம் தேதி ஏத்துறதாங்க. எலெக்ஷன் காரணத்தை ஒட்டி ஏத்தல, இல்லைன்னா ஏத்திருப்பாங்க. இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி ஏத்திருப்பாங்க. இப்படி எல்லா விலைவாசியும் கொரோனாவுக்கு முன்னாடி என்ன விலைவாசி இருந்துச்சு, நம்மளாம் 1 கிலோ பருப்பு, கொரோனா முன்னாடி வந்து 1 கிலோ பருப்பு வாங்கணும், இன்னைக்கு அதே விலைக்கு 1/2 கிலோ பருப்பு தான் வாங்க முடியும். கொரோனாவுக்கு அப்புறம் அதாவது உணவுப் பொருளோட விலை அதிகமா, எண்ணெயில இருந்து, பருப்புல இருந்து, அரிசியில இருந்து, மிளகா இருக்கட்டும், சீரகமா இருக்கட்டும், வெந்தயமா இருக்கட்டும், எது வேணாலும் நீங்க எடுத்து பாருங்க. கொரோனாக்கு